ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாய்னாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து கோர்ட்டுக்கு போகலாமாங்க அப்படின்ட்டு வந்து சோழன் டாக்டர் வந்து கேட்குறாங்க. சோழன் வந்து என்னங்க அதுக்கு என்ன இப்போ என்ன அவசரம், லேட் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், நம்ம போகலாம்ல, லேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்றும் இல்லை அதனால் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க சேரன்ட்டு, இந்த மாதிரி எதுக்குப்பா இப்போயே உடனே இல்லைனே ஏற்கனவே இப்போயே ஆரம்பித்தா தான் எப்படியே கொஞ்சம் லேட் ஆகும் எப்படி இது முடியறதுக்கு, அதனால் இப்போயே வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானதி வீட்டில் வந்து அவங்க அண்ணன் வந்து பாண்டியன் கூட வந்து வானதி வந்து சுற்றுறதுனால அவங்க அண்ணன் வந்து போய் அவனை போய் லவ் பண்ணுற ஒரு மெக்கானிக்கலை போய் லவ் பண்ணுற வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பயங்கரமாக வந்து நம்ம வானதி போட்டு அடிக்கிறாங்க. அடித்தோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்மளே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், இல்லை நம்மளை விட கீழே இருக்கிறவனை போய் நீ லவ் பண்ணிட்டு இருக்கனால வசதியான 10 லவ் பண்ண வேண்டியதானடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மாறி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வானதியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வீட்டுக்கு வந்து பாண்டிய வீட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலு அவன் இனிமேல் என் தங்கச்சி கூட சுற்றினான்னு வச்சான்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அவன் கை காலெல்லாம் உடச்சி போட்டுறேன், எங்கே ஓடுற ஆடுறா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஒரு வழியாக வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஸோ மறுநாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடேசர் வந்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறார், நீ தயவுசெய்து லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி தொலைடா, சும்மாவே நம்ம வீட்டோட மானம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு பேசாட்டு நீ கல்யாணம் பண்ணு, எதுக்கு தேவையில்லாமல் அவங்க அண்ணங்காரன் சொல்லிட்டு அவன் வேறு வந்து பயங்கரமாக சண்டை போட்டு போகிறான். வானதி வீட்டில் இருந்து ஆள் வந்தாங்களானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பாட்டியாக வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, பை.